சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தங்கமயிலின் அடுத்த 2 புதிய ஷோரூம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஆரம்பம். மாநில அரசு மத்திய அரசுக்கு இடையிலான அந்த அதிகார பகிர்வுகளை நம்ம ஏன் திரும்பி மறு ஆய்வு செய்யணும்? மன்மோகன் சிங் அரசே என்னுடைய மாநிலத்துக்கு நீ இதை செய்யலை அப்படிலாம் நிறைய கேட்டிருக்காரு. 50% போட்டாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒன்றிய அரசு அவுரங்கசீப்புடைய சமாதி எங்க இருக்குது, ஏதாவது எலும்பு ஏதாவது கிடைக்குமா? மாநில அரசுங்க அதிகாரம் வேணும், மத்திய அரசுக்கு அதிகாரம் யாரும் மறக்கலையே. இந்த ஃபெடரலிசம் பத்தி, மாநில சுயாட்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? எனக்கு புரியல. இந்தியாவோட பலமா பேசுறாங்க. அந்த டைவர்சிட்டி போய் எதுக்கு நீங்க ஒழிக்கணும்? இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி பேசிட்டாங்களா, இந்தியா வல்லரசு ஆயிருமோ? மெட்ரோவுக்கு பணம் வரல, இல்லை 2வது லெவலுக்கு. அப்போ உனக்கு எதுக்கு 50% பங்கு? இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பிரச்சனை உலகமே அல்லோலகல்லோலப்படும். நீ செய்யற அங்கிருந்து உக்காந்துக்கிட்டு அங்கே என்ன போடணும், முட்டை போடணுமா போடக்கூடாதா? அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் அரசியல் பண்ணாம வேற என்ன பண்ணும்? எதுக்காக அவங்க அரசியல் கட்சிகள்? இப்போ தேர்தல் வரதுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இந்த நேரத்துல மாநில சுயாட்சி, இந்த நேரத்துக்கு நேத்தை விட இன்னைக்கு நிலைமை மோசமாயிருக்கு. கொண்டு வர்றதுக்கு என்ன கொண்டு வர்றது யாருடைய பொறுப்புன்னு நான் கேட்கிறேன். அது மத்திய அரசு பொறுப்பு தான். மத்திய அரசு பொறுப்பு மட்டும் இல்ல. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். மாநில சுயாட்சி குறித்த விவாதம் இன்னைக்கு தமிழக அரசியல், இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல்ல எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்மளோட பல்வேறு தளங்கள்ல சமூகம், மொழி, அரசியல்னு இயங்கிட்டு இருக்கிற செயற்பாட்டாளர் திரு ஆலி செந்தில்நாதன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காரு மாநில சுயாட்சி தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக. இப்போ என்ன தேவை வந்துச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இதை தொடங்கலாம் சார். மாநில அரசு மத்திய அரசுக்கு இடையிலான அந்த அதிகார பகிர்வுகளை நம்ம ஏன் திரும்பி மறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் வருது. இப்போ என்ன தேவை ஏற்பட்டது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவர் அறிவிக்கிறதுக்கு சில நாட்கள் முன்பு தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்ம போடக்கூடிய சட்ட முன்வடிவுகளை கவர்னர் அது ஒப்புதல் கொடுக்காம இழுத்தடிச்ச பிரச்சனையெல்லாம் உச்ச நீதிமன்றம் வரை போய் அந்த 10 மசோதாவும் கிளியர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தான் நீட் பிரச்சனையில் நம்ம பேசணும். அப்புறம் தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்காம ஒன்றிய அரசு இழுத்தடிச்சு கொடுக்க மறுக்கிறாங்க. அதாவது சட்டவிரோதமாக மறுக்கிறாங்க. நீ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கிட்டா தான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் 6 மாதத்துக்குள்ளே நடந்தது. அப்போது இந்த காலகட்டம் பொருத்தமானது தான். அப்புறம் மாநில சுயாட்சின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பவுமே பொருத்தமான கோட்பாடு தான். அது ஒரு காலம் வரணும்னு அவசியம் இல்லை. அது எப்பவும் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் அது அதிகமாக பேச வேண்டி இருக்கு. காரணம், இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இந்த மாநிலங்கள் ஒரு அரசியல் அழகுகளாக, ஒரு மாநிலம் இருக்குது, அதுக்கு ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது, அதுக்கு ஒரு சட்டசபை இருக்குது, அவங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குதுங்கிறத எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. 2014 முன்னாடி குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தவர் தான் இப்போ இந்தியாவோட பிரதமர். அவர் குஜராத்தோட முதல்வராக இருக்கும்போது அந்த மாநிலத்துக்காக எவ்வளோ கேட்டிருக்கிறாரு. மன்மோகன் சிங் அரசே என்னுடைய மாநிலத்துக்கு நீ இதை செய்யலை அப்படிலாம் நிறைய கேட்டிருக்கிறாரு நரேந்திர மோடி. அதே தான் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க. அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆக இந்த பிரச்சனைங்கிறது புதுசு கிடையாது, ரொம்ப காலமாக இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் அதை பற்றி இவ்வளவு கவலைப்படக்கூடிய சூழலை உருவாக்கியது ஒன்றிய அரசு தான். அதனால இன்னைக்கு அதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாநில சுயாட்சி குரல் அப்படிங்கிறது அதிகமாக தமிழ்நாட்டில இருந்து வருது. குறிப்பா தென் மாநிலங்கள்ல இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை. ஏன் எப்பயுமே சவுத்துல மட்டும் பண்றீங்க? எப்ப யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்குமோ அவங்க கிட்ட தாங்க வரும். இப்போ வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க அவங்க தங்களை வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒன்றிய அரசு கொடுக்குது. காலங்காலமா இந்த ஸ்டேட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒன்றிய அரசு கொடுக்குது. ஆனால் எப்பவுமே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்தி பேசாத மாநிலங்கள் பெரும்பாலும் இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், காஷ்மீர், நார்த் ஈஸ்ட்டு, அசாம் இதெல்லாம் இருக்கு. அப்போ எந்த இடங்கள்ல மாநில உரிமைங்கிற குரல் வரணும்னா, எந்த இடங்கள்ல ஒன்றிய அரசினுடைய பாரபட்சம் அதிகமாக இருக்கோ, ஒன்றிய அரசு உதவி செய்ய மறுக்குதோ, அவங்க குரலை கேட்க மறுக்குதோ அந்த இடத்துல தான் வரும். 2வது ஒரு பிரச்சனை சரியா தப்பான்னு தான் நம்ம முதல்ல பேசணும். அவங்க ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பாருங்க. மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக இந்தி கட்டாயம் அறிவிச்சதை எதிர்த்து சிவசேனாவும் எம்என்எஸ்னு ஒரு அமைப்பும் போராடுதுன்னு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு.
நம்ம 38 இந்திய மொழி திணிப்புக்கு எதிராக போராடினோம். 65 மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. 65 தமிழ்நாடு வந்து மொழி திணிப்புக்கு எதிராக போராடின போது இவங்கெல்லாம் ஏற்றுக்கல, மற்ற ஸ்டேட்லாம். ஆனால் இன்னைக்கு எப்படி வந்து கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராவிலலாம் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுகிறாங்க. இப்போ போன வாரம் ஒரு செய்தித்தாளில் வந்து தான் சொல்கிறேன், அவனை கற்பனையாக சொல்லலை. போன வாரம் வந்த செய்தி, சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸுக்கெல்லாம் ஹிந்தியில் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதற்கு எதிராக அறிக்கையை முதல்ல வெளியிட்டவர் தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் இல்லை, கேரளாவோட கல்வி அமைச்சர். கேரளாவில் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக இதுக்கு முன்னாடி எப்போவாது அறிக்கை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க பெரிய அளவில் முன்னெடுத்து, அவங்க இந்தி படிக்கிறவங்க தானே, 3வது மொழியா, 3வது மொழி இந்தி படிக்கிறவங்க தானே அவங்க. அதே போல் இந்தி படிக்கிற ஸ்டேட்டான கர்நாடகத்திலேருந்து தான் எங்களுக்கும் தமிழ்நாடு மாதிரி இருமொழி திட்டம் வேணும்னு அந்த மாநிலத்தின் முதலமைச்சரே பேசுகிறார். அப்புறம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து தெலுங்கை கட்டாயமாக படிக்கணும்னு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் பேசி அங்கே வந்து இந்திய ஆதரவாளர்கள் எதிராக ஊர்வலம் போனாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாம் கடந்த 2 மாதம். அப்போ தமிழ்நாடு இதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கு இந்த பிரச்சனையெல்லாம். அன்றைக்கி யாரும் கேட்கல, இன்றைக்கி எல்லாருக்கும் புரியுது, கேட்குறாங்க. தமிழக முதல்வர் ஒரு கூட்டத்தை கூட்டினா எல்லாரும் வராங்க, டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் எல்லாரும் வராங்க. ஆக நாம் முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசித்து, மொழி பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருந்தாலும், நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும், தொகுதி மறுவரையறை பிரச்சனையாக இருந்தாலும், எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். மற்றவங்க இப்போ பேசுகிறாங்க. அது நம்ம மேலே தப்பு இல்லை. நம்ம முன்னோடியாக இருக்கிறோன்றதுக்காகலாம் நம்மளே குறை சொல்லிக்க முடியாது. ஆனால் என்ன பார்க்கணுன்னா, நான் பேசும்போது நீங்கள் தனியே தானே பேசணும்னு சொன்னவங்களாம் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க? 2வது, இப்படி துண்டு துண்டாக போராடுறோம் இல்லை, நீட்டுக்கு, வரிக்கு, அப்புறம் வந்து ரயில் போடுறதுக்கு, இது ரயில்வே சிஸ்டத்துக்கு, எல்லாத்துக்கும் பிரச்சனை. இப்படி தனித்தனியே பிரச்சனை போராடி வென்றெடுக்க முடியாதுங்கிறதுனால தான் ஒரு ஃபெடரல் செட்டப்பை உருவாக்கினா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்டதான் மாநில சுயாட்சி. 10 விஷயத்தை தனித்தனியே பேசுறீங்க, 10 விஷயத்தை சேர்த்தா என்னது இது? அதான் மாநில சுயாட்சி. அதனால இன்னைக்கு வந்து அவர் கல்விக்கு தனியாக, அப்புறம் மருத்துவத்துக்கு தனியாக, மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தனியாக, இப்படி தனித்தனியே பேசுறதெல்லாம் தொகுத்து ஒரே ஒரு ஃபார்முலாவாக முதல்வர் வந்து இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்கிறார். நீங்க சொல்ற அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு திமுக சொல்ற அந்த வாதம் உடைக்க ட்ரை பண்ணுது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா மாநில அரசுங்க அதிகாரம் வேணும், மத்திய அரசுக்கு அதிகாரம் வேணும். இந்த ஃபெடரலிசம் பத்தி, மாநில சுயாட்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? எனக்கு புரியல. எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே மாநில சுயாட்சி பத்தி பேசுறவங்க என்ன பேசியிருக்கிறாங்க? ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான சில விவகாரங்கள் இருக்கு. வெளியுறவுத்துறை, இராணுவம், நாணயம், இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பொதுவான விஷயங்களுக்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசு வைத்திருக்க வேண்டும். மக்களோடு நேரடி தொடர்புடைய கல்வி, மருத்துவம், தொழில், விவசாயம், இதே போன்ற விஷயங்கள் எல்லாம் மாநிலங்கள் கையில் இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் ஃபெடரலிசம் என்பது தான் காலங்காலமாக சொல்லப்படுறது. அதுக்கு மாற்றாக இதுவரையில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் பேசிய நான் பார்க்கல. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இதை புரிஞ்சுக்கிறதுல வந்து யாருக்கும் எந்த குழப்பமும் வேணாம். ஃபெடரலிசம், ஸ்டேட் அட்டானமி, கூட்டாட்சி, தன்னாட்சி, இந்த ரெண்டுத்தினுடைய அடிப்படை என்னன்னா, ஒரு நாட்டில் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலையுமே இது பொருந்தும். பல மாகாணங்களோ, பல மாநிலங்களோ, பல பிரிவுகளோ இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கு கூடவே பொருந்தும். அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய இந்தியாவில் எந்த விஷயங்களை ஒன்றிய அரசு செய்தால் அதை ஒன்றிய அரசு சிறப்பாக இருக்குமோ அதை ஒன்றிய அரசு செய்யணும். எதையெல்லாம் மாநில அரசுகள் செய்யணுமோ அதை மாநில அரசுகள் செய்யணும். இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறைக்கு தான் ஃபெடரலிசம் பேர். மற்றபடி இதில் வேற எந்த சிக்கலும் கிடையாது. இது ரொம்ப எளிமையான ஒரு கருத்தாக்கம் தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட், ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட், ரெண்டுத்தையும் எடுத்துக்க. கடைசி பட்ஜெட் சொல்கிறேன், ஒன்றிய அரசில் போட்டது, தமிழ்நாடு அரசு போட்டது. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் வந்து ரயில்வே பற்றி எதுவுமே பேசல. அதுக்கு முன்னாடி ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் நாடு இது இல்லையா? ஆமாம். இந்த முறை எதையுமே பேசல. தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து மெட்ரோவுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ரீஜனல் ரயில்வேன்னு ஒரு இந்த முறை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது சென்னையிலேருந்து வேலூருக்கு, அதே போல் கோவையில் வந்து ஒரு முனையிலேருந்து சத்தியமங்கலம் வரலன்னு நினைக்கிறேன், ஒரு இன்னொரு முனைக்கு, அப்படின்னு ஒரு 2-3 ஒரு 150-200 கிலோமீட்டர் தூரத்துக்கான ரயில்வேவை வந்து தமிழக அரசு வந்து ரீஜனல் ரயில்வேன்ற கான்செப்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முக்கியத்துவம் அல்லது நகர்மயமாக்க பிரச்சனை, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிற தலைவலி தமிழ்நாடு அரசு தான் இருக்கு. எனவே அவங்க அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அது ஒன்றிய அரசாங்கத்தோட நிதியோடு சேர்த்து நடக்க போகுது. ஏன்னா ரயில்வே இன்னும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு.
50%. இப்போ சென்னை மெட்ரோ மாதிரி தான், அவங்க 50%, இவங்க 50% ஏதாவது போட்டு நடத்த வேண்டியிருக்கும். ஆக தமிழ்நாடு அரசு தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பிரச்சனை, நகர்மயமாதல் பிரச்சனை, மக்கள் தொகை குவிகிற பிரச்சனை, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி வளரும் போது வேகமாக வந்து போக வேண்டிய தேவை, இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ரீஜனல் ரயில்வே முறையை அனௌன்ஸ் பண்ணுது. ஒன்றிய அரசு அதை பற்றி பேசவே இல்லாத பட்ஜெட்டில். இப்போ சென்னை வந்து இன்னைக்கு என்ன, சென்னைங்கிறது தமிழ்நாடுங்கிறது என்ன, இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஜிடிபியில் வந்து உங்களுக்கு வந்து 9.69% அளவுக்கு வந்து முதல் இடத்துல இருக்கு. இப்போ இந்த சென்னை ரீஜன் வந்து இந்தியாவில் ஃபாஸ்ட் டெவலப்பிங் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் முறை கடந்த 2 வருஷத்துல வந்து உலகம் முழுக்க, கோவிடுக்கு பிறகு கூட சொல்லலாம், சைனாவுக்கு அடுத்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ங்கிறது சென்னை பகுதி. தமிழ்நாட்டுக்கு உலகம் முழுவதுலையுமே சொல்றேன், இந்திய அளவில் சொல்றேன், உலக அளவிலேயே சைனாவுக்கு அடுத்து, சைனா ரொம்ப காலமாக இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய மிக வேகமாக வளரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் வந்து இந்த பகுதி. ஆக இந்த உண்மைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அதை பற்றி கவலைப்படக்கூடிய, அதுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு தானே இருக்க முடியும். அப்போ ஒன்றிய அரசு கிட்ட ரயில்வே இருக்கும் போதே கூட இவங்க 50% போட்டாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒன்றிய அரசு அதை பற்றியே கவலைப்படலை. ஒன்றிய அரசு வந்து அவுரங்கசீப்புடைய சமாதி எங்க இருக்குது, ஏதாவது எலும்பு ஏதாவது கிடைக்குமா, தோண்டலாமான்னு நினைச்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம வந்து China +1 பாலிசி வரக்கூடிய நேரத்தில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ல வந்து பெரிய அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வரணும், தமிழ்நாட்டில் வரணும், தமிழ்நாடு அரசு வேலை செய்யுது. அந்த இடத்துல மத்திய அரசினுடைய பங்களிப்பும் இருக்குல்ல. அவர் பங்களிப்பு, நான் என்ன சொல்ல, பங்களிப்பு இருந்து நீங்க செயல்படல, பொறுப்பே உங்ககிட்ட இருக்கு. யாருக்கு பங்களிப்பு இல்லைங்கிறது? இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருக்கு, மத்திய அரசுக்கு பங்களிப்பு இருக்குல்ல, பொறுப்பு இருக்குல்ல, அப்ப ஏன் நீ காசு கொடுக்க மாட்டேங்கிற? அந்த ஸ்கூல் கேடு கட்டினா போலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியுமா? பொறுப்பே கிடையாப்பா, அது ஸ்டேட் லிஸ்ட், அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட பிரச்சனை. நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க பங்கும் வேணும், ஆனா செய்யவும் மாட்டேன். ரயில்வேவும் வச்சுப்பீங்க, ஆனா ரயில்வே கொடுக்கவே மாட்டீங்க. மெட்ரோவுக்கு பணம் வரல இல்லை, 2வது லெவலுக்கு தமிழ் அரசு சொந்த பணத்தை போட்டு தானே அதை முடிக்குது. அப்போ உனக்கு எதுக்கு 50% பங்கு? ஆக அதிகாரத்தையும் வச்சுக்குவேன், ஆனா கொடுக்கவும் மாட்டேன். இதைத்தான் என்ன சொல்றோம், நீ ஏன்டா ரயில்வே பத்தி கவலைப்படுற? நீ வந்து இன்டர்ஸ்டேட் ரயில்வே பத்தி கூட பாத்துக்கோ. தமிழ்நாட்டுக்குள்ள, மெட்ராஸுக்குள்ள, கோயம்புத்தூர்ல மெட்ரோ போறது, மதுரையில மெட்ரோ போறது, சென்னைக்கும் திருச்சிக்கும் ஹைஸ்பீட் ட்ரெயின் போறது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்புங்க? இதுல ஏதாவது பிரிவினவாதம் இருக்கா? இப்படிதானே ஒரு புத்தி உள்ள மனுஷன் நினைப்பான். உங்களுக்குன்ற பொறுப்பு என்ன? இன்னைக்கு உலக அளவுல வந்து டாரிஃப், ட்ரம்ப்புடைய இந்த ரெசிப்ரோக்கபிள் டாரிஃப் பிரச்சனை உலகமே அல்லோலப்படுது. இந்த நேரத்தில் இந்தியா செய்ய வேண்டிய வேலை என்ன? உலக பொருளாதாரத்துல இந்தியாவோட இடத்தை உறுதிப்படுத்துறது வேலை தான் இந்தியா செய்யணும். அது உக்காந்துக்கிட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை எந்த பஞ்சாயத்துல திறக்கணும், அதுக்கு வந்து என்ன மாதிரி போர்டு வைக்கணும் அப்படின்னு அது யோசனை இருக்கக்கூடாது. அது யாரோட வேலை? மாநில அரசாங்கத்தோட வேலை. இன்னும் சொல்ல போனா அது மாவட்ட நிர்வாகம், பஞ்சாயத்து யூனியனோட வேலை. நீ செய்யற அங்கிருந்து உக்காந்துக்கிட்டு அங்க என்ன போடணும், முட்டை போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கிற. இந்தியா ரொம்ப சிம்பிளுங்க. இந்தியா எப்படி ஆளப்பட வேண்டும் என்பதை பற்றிய பிரச்சனை தான் ஃபெடரலிசம் அட்டானமி, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த மாநில சுயாட்சி பிரச்சனை அப்படிங்கிறது இங்க மாநில அரசோட ஒத்து போகிற கூட்டணி ஆட்சி அங்க மத்தியில் இருக்கும் போதும் இருந்துச்சா? ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து இருந்ததுங்க இந்த பிரச்சனை. இதை வந்து திமுக எழுப்பியிருக்காங்களா? காங்கிரஸ் மத்தியில தொடர்ந்து எழுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு அளவுக்கு அன்னைக்கு எழுப்புறன்னு வேணா சொல்லலாம். காரணம் இன்னைக்கு அளவுக்கு அன்னைக்கு முரண்பாடு இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு விட்டு கொடுத்தல் இருந்தது. இல்ல, இப்போ நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றோம். அப்போ காங்கிரஸோட கூட்டணியில யூபிஏ ஆட்சியில் இருக்கும்போது அதை மாத்திருக்கலாங்க, மாத்தல. அதனால இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அது என்ன ஆகுதுன்னா, ஒன்றியத்துல வேற ஒரு ஆட்சி மட்டும்தான் இந்த பிரச்சனை. வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீங்க திமுகவோட பிரச்சனையா பாக்குறீங்க. திமுக அதை செஞ்சிருக்கணுமா? ஆமா செஞ்சிருக்கணும். செய்யாத தப்பா? ஆமா செய்யாத தப்பு. ஆனா இன்னைக்கு அதை பார்ப்பீங்களா? செய்யற வேலையை பார்ப்பீங்களா? இந்த கேள்வி எதுல இருந்து வருது? மாநில சுயாட்சி பிரச்சனை நீங்க திமுக பிரச்சனையா பாக்குறீங்க, கல்வித்துறை பிரச்சனையா திமுக பிரச்சனையா? அரசியலுக்காக கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே பாஜக. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு இந்த பிரச்சனை வரலாம், அது ஏன் அரசியல கையெடுக்கணும்? இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாடு அரசு நீட்டுக்கு தீவிரமா போராடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் பஞ்சாப்ல வந்து ஃபார்முலா பத்தி போராட்டம் நடந்தது. 3 விவசாய பில் பத்தி. அந்த விவசாயிகளுடைய மசோதா பத்தி தமிழ்நாட்டிலேயே ஏன் போராட்டம் நடக்கல? நீட்டை பத்தி ஏன் பஞ்சாப்ல போராட்டம் நடக்கல? சொல்லுங்க. அது அந்தந்த மாநிலத்தினுடைய அதுதான் பிரச்சனை. நாம இங்க வந்து 30-35 மருத்துவக் கல்லூரிகளை நம்ம சொந்த கலவுல செலவு பண்ணி திறந்து வச்சிருக்கிறோம். ஆனா அதுல எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுங்கிறத பத்தி தான் பிரச்சனை. அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில எப்படி நான் வந்து மாணவர்களை சேர்த்துக் கொள்வதுன்ற முடிவை
நான் எடுக்கணும், இல்லைன்னா என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றது தமிழ்நாட்டுடைய கவலை. ம். விவசாய பிரச்சனைகள்ல இந்த 3 பில்லு வந்ததுன்னா என்ன பிரச்சனை வருங்கிறது பஞ்சாப் மக்களுடைய கவலை. அப்போ அவங்கவுங்க பிரச்சனைக்கும் அவங்கவுங்க போராடுறாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன அரசியல் வருது? ரெண்டாவது, அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் அரசியல் பண்ணாம வேற என்ன பண்ணும்? எதுக்காக அவங்க அரசியல் கட்சிகள்? அவங்க அரசியல் பண்ணலாம் வேற என்ன பண்ணுவாங்க அவங்க உட்காந்துக்கிட்டு? 4 வருஷம் விட்டுட்டு கடைசியா இப்ப தேர்தல் வரதுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. இந்த நேரத்துல மாநில சுயாட்சி இந்த நேரத்தில் பேசுவது இன்னும் பொருத்தமானது. இது அரசியல் பிரச்சனையா தேர்தல் பிரச்சனையா மாறணும். ஆனா நான் கேட்கறேன், இந்த நேரத்தில் எப்படி சொல்றீங்க? தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனை வந்துட்டே இருந்ததா இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியா தானே இது நடக்குது. சரி, திமுக 1970களில் இருந்து மாநில சுயாட்சி பிரச்சனையை பேசுறாங்க. 74ல் ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதன் பிறகு அதை மையமாக வைத்து பெரிய அளவுக்கு அவங்க செயல்படலைங்கிறத நான் கூட விமர்சனமாக வைப்பேன். ஓகே. ஆனா அது அல்ல இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா இது திமுகவோட பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டோட பிரச்சனை, மாநிலங்களுடைய பிரச்சனை, இந்தியாவோட பிரச்சனை. அதான சொன்னேன், இந்தியா எப்படி கவர்ன் பண்ணப்படணும் அப்படிங்கிற பிரச்சனை இது. அப்ப நீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ அன்னைக்கு நீங்க எதுவும் பண்ணலையே, அன்னைக்கு நீங்க எதுவும் பண்ணலையே, கூட்டணியில் இருக்கும்போது எதுவும் பண்ணலையே. ரைட்டுப்பா, அந்த கேள்வி எல்லாம் நியாயம்தான். இன்னைக்கு பிரச்சனை என்ன? 2014 பிறகு என்ன பிரச்சனை? அன்னைக்கு எதுவும் செய்யாமல் போறதுக்கும் இன்னைக்கு செய்யறதுக்கும் என்ன பிரச்சனை? ரெண்டாவது, இது ஒட்டுமொத்த பிரச்சனையா கட்சியோட பிரச்சனையா? இது ஒட்டுமொத்த பிரச்சனைனா நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? அதான் விஷயம். இந்த மாநில சுயாட்சி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் பிரச்சனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு, இதுல மாநிலங்களுக்கு இந்த அதிகாரங்கள்லாம், இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம், நிறைவேற்றும் அதிகாரம், நிதி சார்ந்த அதிகாரம், கல்வி சார்ந்த அதிகாரம்லாம் இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு பேசுங்க. இதை கட்சி பிரச்சனையா மாத்தாதீங்க. கட்சி பிரச்சனையா மாத்துறது அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு எதிராக இருக்கிறதுன்னு அர்த்தம். அத அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் இருக்கும்போது அந்த ராஜமன்னார் குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அவங்க ஒரு பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க. அதுல பெரும்பாலும் மத்திய அரசால ஏத்துக்கப்படல, அமல்படுத்தவும் இல்லை. திமுகவும் அதை தொடர்ந்து பின்பற்றினாங்களா அப்படிங்கறத நீங்களே ஒரு சந்தேகக்குறி எழுப்புறீங்க. இல்ல, நான் தான் சொல்றேங்க, அன்னைக்கு என்ன நடந்தது சொல்றேன். 74ல் அவங்க தீர்மானத்தை போட்டு அனுப்புனாங்க. அனுப்பும் போதே இங்க ஏற்கனவே எமர்ஜென்சி வந்துச்சு. உடனே அதை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க இந்திரா காந்தி. என்ன சொல்லி அதை தவிர்த்தாங்க தெரியுமா யாருக்காவது? திமுக சட்டம் போட்டு அனுப்பிச்சு அதன் பிறகு அவங்க பேசலன்ற மட்டும் பேசுறாங்களே. ராஜமன்னார் கமிட்டி அறிக்கைக்கும் அல்லது அந்த தீர்மானத்துக்கும் இந்திரா காந்தி அன்னைக்கு பிரதமராக இருந்தாங்க. அவங்களுடைய பதில் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், தமிழக அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்க மாட்டோம். அதாவது ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை முதல்ல அவங்களுக்கு அனுப்புனாங்க ஒன்றிய அரசுக்கு, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதை ஏற்றுக்கிட்டா உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களுக்கு வருவாய் வராது அப்படின்னு பேசினாங்க. இருக்கு, ஆதாரபூர்வமா இருக்கு. அப்படியே பேசினாங்க. 70கள்ல இன்னைக்கு வரல உத்தரப்பிரதேச வருவாய்க்கு தான் தமிழ்நாடு வேலை செய்யுது இல்லையா? அப்படி சொல்லி நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன இந்திரா காந்தி அதன் பிறகு அரசுகள் இந்த பிரச்சனையை மட்டும் இல்லைன்னு யாருமே சொல்லலை. அதன் பிறகு 2 கமிஷன் போடப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தில். சர்க்காரியா கமிஷன், பூஜ் கமிஷன். அதன் பிறகு வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் எல்லா இடங்கள்லையும் அந்தந்த மாநில அரசுகள் இதே போல கமிஷன்களையோ கமிட்டிகளையோ போட்டு தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக ஒன்றிய அரசு ஒரு பாடியே உருவாக்கப்பட்டது. மாநிலங்கள் இடைமன்றம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட். இப்போ நரேந்திர மோடி தான் அதை இழுத்து முன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரையில வருஷத்துக்கு ஒரு முறை முதல்வர்களை கூட்டி மத்திய மாநில உறவுகளை அலசக்கூடிய பாடி இருந்தது. பிளானிங் கமிஷன்லையுமே அந்த சிஸ்டம்லாம் இருந்தது. எத்தனை கமிட்டிகள் போடப்பட்டது. திமுக போட்ட தீர்மானம் தப்புன்னு சொன்னா இவ்வளவு கமிட்டியா போட்டீங்க? முதல்ல முயற்சி எடுத்து திமுகங்க. அதுக்கு முன்னாடி யாரும் எடுக்கல. முதல் முயற்சி திமுகவுடைய ராஜமன்னார் குழு அறிக்கை, அதன் பிறகு மாநில சட்டசபையில போட்ட தீர்மானம், அதன் பிறகு ஒன்றிய அரசுமே கமிஷன்ஸ் போட்டுச்சு. மற்ற மாநில அரசுகள் என்டிஆர் பண்ணாரு, வெங்கடே பண்ணாரு, ஜோதிபாசு பண்ணாரு, ஃபரூக் அப்துல்லா பண்ணாரு, அகாலிதளம் பண்ணது. எப்படி பண்ணது? என்ன கேள்வினா, இவ்வளவு பண்ணியுமே ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இதுல மாநிலங்களுக்கு எதிராக இருந்ததுங்கிற விஷயம் உண்மை. இவ்வளவு செய்த பிறகும் கூட நாம் இன்னும் தீவிரமா இதுல செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனா அப்படி செயல்படாம போனதுனால இதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிடாது. நேத்து நான் சரியா வேலை செய்யலன்றதுனால முக்கியத்துவம் குறைஞ்சிடாது. இன்னைக்கு செயல்பட வேண்டிய நிர்பந்தத்தை ஒன்றிய அரசு கொடுக்கும்போது இது எல்லாமே விட்டுருக்கு சார். குஜராத் முதல்வராக நரேந்திர மோடி இருந்த போது அவர் என்ன பேசினாரோ அந்த விஷயத்தை மட்டும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அது சரியா தப்பான்னு இந்த நரேந்திர மோடி சொல்லட்டும். நீங்க சிஎம்மா இருக்கும்போது பேசுனீங்களே சரியா தப்பான்னு பிஎம் அப்பா சொல்லுங்க அப்படின்னு நீங்க பேசி பாருங்க. இந்த கேள்விகள் எல்லாமே ஒரே ஒரு நோக்கத்தை நோக்கி தான் செலுத்தப்படுகிறது.
அது என்ன தெரியுங்களா? திமுக முன்வைக்கக்கூடிய இந்த மாநில சுயாட்சி பிரச்சனையை திமுகவோட கட்சி பிரச்சனையா பார்க்கணும், அது மக்கள் பிரச்சனையா பார்க்கக்கூடாது. இதுதான் இதுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பல பேருடைய எண்ணம். இதை வந்து அந்த கட்சியை வந்து குறை சொல்றதுக்கும் அந்த கட்சியை விமர்சனம் பண்றதுக்கும் திமுகவுக்கு இதை பத்தி நீ ஏன் இன்னைக்கு பண்ணல அப்படின்னு பேசுறதுக்கு மூலமாக இதை மழுங்கடிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பண்ணலங்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு அக்கறை இல்லையா? இது உங்க பிரச்சனை இல்லையா? அது திமுக நீட் பிரச்சனையில வந்து நீட்டு சரி பண்ணுவோம்னு சொன்னாங்க, ஆனா பண்ணல அப்படின்னு குறை சொல்றாங்க. அப்ப நீட் பிரச்சனை திமுகவோட பிரச்சனையா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க முயற்சி எடுத்தோம், சட்ட ரீதியான எல்லா முயற்சியும் எடுத்தோம், நீதிமன்றத்துல போய் வாதாடியும் கூட ஒன்றிய அரசு பிடிவாதமா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது யாரோட பிரச்சனை? அது எப்படி வந்து, அதாவது ஒருத்தன் போராடுறான், கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறான் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு, போராட முடியல அப்படின்னு சொன்னா போராடுறவனு குறை சொல்றீங்க. இது ஏன் அன்னைக்கே பேசல? இது ஏன் அன்னைக்கே பேசல? அன்னைக்கு பேசல சார், தப்பு தான் வச்சுக்குமே. இன்னைக்கு பேசுறது வந்து தமிழ்நாடு அரசு பேசுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பேசுது. உங்க நிலைப்பாடு என்ன? இதுல பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். புரோச்சபலா இருக்கிற ஒரு காங்கிரஸ் வந்து மத்திய அரசா இருக்கும் போதே ராஜமன்னார் குழு வச்சு நம்மளால ஒன்றும் பெருசா வந்து பண்ண முடியல. நான் மறுபடியும் சொல்றேன், ராஜமன்னார் குழு வந்த பிறகு இவ்வளவும் நடந்ததுங்க. பெருசா பண்ண முடியலன்றது எந்த முடிவுலன்னு சொல்றேன். இவ்வளவு கமிஷன்ஸ், இவ்வளவு கமிட்டிஸ் எல்லாமே நடந்தது. ஆனா ஒன்றிய அரசின் பிடிவாதத்தால் தான் அது நடக்கல. வேற எந்த மாநிலங்களால நடக்காம போன ஒன்றிய அரசு பிடிவாதமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு இன்னும் மோசமாக அதை செய்யுது. உன்னை விட வேகமா நாம போராடணுமா? அன்னைக்கே பண்ண முடியல, இனிமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணுமா? எனக்கு புரியல, இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. நீங்க கேட்குற கேள்வியோட லாஜிக் எனக்கு புரியல. நேத்தை விட இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கு. அப்ப நேத்தை விட இன்னைக்கு நான் அதிகமாக தானே போராடணும். அப்போ வந்து நியாயம் அதிகமாக தானே வருது. அப்ப ஏன் அன்னைக்கு போராடணும் கிடைக்கல, அதுக்காக இன்னைக்கு ஏன் போராடணும்? இதுல என்ன ப்ராக்டிகாலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. இல்ல அது ஒரு செயல் திட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன கொண்டு வர்றது யாருடைய பொறுப்புன்னு நான் கேட்கிறேன். அது மத்திய அரசு பொறுப்பு தான். மத்திய அரசு பொறுப்பு மட்டும் இல்ல, நான் ஒருத்தரும் சொல்லாதீங்க. இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் ரிபப்ளிக்காக இருக்கணும். இங்க மாநிலங்கள் வந்து தங்களுடைய அதிகாரங்களை வந்து சிறப்பாக பெற்று சிறப்பாக செயல்படணுங்கிற பிரச்சனை யாருடைய பிரச்சனை? அதுல வந்து எல்லா கட்சிக்கும் பங்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. எல்லா அரசாங்கங்களுக்கும் பங்களிப்பு இருக்கா இல்லையா? எல்லா ஊடகங்களுக்கும் சிவில் சொசைட்டி அமைப்புக்கும் பங்களிப்பு இருக்கா இல்லையா? எல்லா இயக்கங்களுக்கும் பங்களிப்பு இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கட்சியே பிடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல, எனக்கு அந்த லாஜிக் எனக்கு புரியல. எனக்கு இல்ல என்ன இப்ப இருக்கிற மத்திய அரசு அதை கேட்கிற இடத்துல கூட இல்லையே. கேட்கிற இடத்துல இல்லைன்னு விட்டு கொடுத்துட முடியுமா? இந்த ஒன்றிய அரசு வந்து எவ்வளவோ தவறுகளை செய்யுது. ஒரு கட்சியோ அல்லது ஒரு அரசாங்கமோ அதுக்கு எதிரான நிலையில வந்து இருக்குது அப்படின்னா அது பேசித்தானே ஆகணும். பேசாம எப்படி இருக்க முடியும்? இப்போ அவங்க கேட்காம போனா எல்லாத்தையும் ஒத்துக்க முடியுமா? அவங்க வந்து இந்தியாவில் வந்து இந்துக்கள் தவிர முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமை கூட இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும்னு பேசுறாங்க. கேட்குற நிலை அவங்க இல்லை தான். இப்போ முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்யணும்? சரி நீங்க அப்படி வச்சுங்க, எங்களுக்கு வாக்குரிமை வேணாம்னு முடிவு எடுக்கணுமா? இல்லை தங்களுக்கு வரக்கூடிய அபாயத்துக்கு எதிராக போராடணுமா? சொல்லுங்க. நேற்றை விட இன்னைக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னா நேற்றை விட இன்னைக்கு தீவிரமாக போராடணும் தான் சார் அர்த்தம். அதுக்கு நேற்று வரை நம்ம மறந்துட்டுமே, நம்மளே ஒன்று திட்டிக்கலாம், ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டுமே, அன்றைக்கே இதை பண்ணியிருந்துக்கலாமேன்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு போராடாமல் போனால் தான் தப்பு. 90s முழுக்க கூட்டணி ஆட்சிகள்லாம் இருந்தபோது ரொம்ப மோசமான அதிகார பதிப்பு நடக்கலைன்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் கூட இருந்தது. கூட்டணி ஆட்சியே கூட்டாட்சின்னு நினைச்சவங்கலாம் உண்டு. கட்சிகளின் கூட்டணி ஆட்சியே கூட்டாட்சி நினைச்சு மயங்கியவர்கள்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு மோடி வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டார்ல. ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா, மாநிலங்கள் இல்லாத இந்தியா, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, ஒரே நாடு ஒரே அரசாங்கம். ஒளிமுறைவாயாக சொல்லியிருக்காங்களா? நான் சொல்லு தப்பாக தான் நீங்கள் சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே அரசாங்கம். கவர்மெண்ட் ஒன்று போதும், ஸ்டேட் கவர்மெண்ட்டே தேவையில்லைன்றோம். அப்போது நேற்றை விட இன்றைக்கி தானே சார் நமக்கு கூடுதலாக வந்து அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அதை பற்றி பேசுறதுக்கான நேரமா, இன்னைக்கு இந்த பிரச்சனை பற்றி பேசுறதுக்கான நேரமா, எது முக்கியமானது? மனசாட்சி உள்ளவங்க தொட்டு பார்க்க சொல்லணும். ஏன்னா வேற எதுவும் நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டுக்கான அதிகாரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கான அதிகாரம் தான். 74 வந்து ராஜமன்னார் குழு அறிக்கை வந்து உருவாக்கப்பட்ட போது அவங்க தமிழ்நாட்டில் திமுக என்ன சொல்லுச்சுன்னு கேட்டு அந்த அறிக்கை எழுதலை. அந்த குழு இப்போ போடப்பட்ட குழு போல அப்போ ஒரு குழு போட்டாங்க இல்லையா? அவர்கள் இந்தியா முழுக்கிற எல்லா மாநிலங்களிலும் உள்ள அதிகாரிகள், அரசியல்வாதிகள், நீதிபதிகள், அப்புறம் இந்த வரி போன்ற பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸு, அவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு தான் அந்த அறிக்கையை உருவாக்குனாங்க. அதை உருவாக்கியது தமிழ்நாடே ஒழிய அந்த அறிக்கை தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது கிடையாது. அது எல்லா ஸ்டேட்டுக்குமானது தான். அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கிட்டோம்.
ஆனா அவர்கள் முன்வைத்த அறிக்கையை வந்து கான்ஸ்டியூஷன்ல இந்த இதெல்லாம் மாத்தணும்னு சொல்ற விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதை செய்யுங்கன்னு அவங்க எங்கேயுமே சொல்லல. ஒட்டுமொத்தமாவே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கான அறிக்கை அது, தமிழ்நாட்டுக்கான அறிக்கை இல்லை. இன்னைக்கு போடுற அறிக்கையும் அதே போல வந்து எதிர்காலத்தில் இந்தியா எப்படி செயல்படுறதுக்கான அறிக்கையாக தான் இருக்கும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசக்கூடிய இந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா, இதுல சென்ட்ரலுக்கான ஒரு பங்களிப்பையும் அவங்களுடைய அதாவது சில முக்கியமான விஷயங்கள்ல அவர்கள் தான் முடிவெடுக்கணுங்கிறதையும் இங்க யாருமே ரிப்பீட் இது மறுதளிக்கலையே. எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுங்க யாரும் கேட்கலையே. மாநில சுயாட்சிங்கிறது ஃபெடரலிசம் மாநில சுயாட்சின்னு சொல்லும் போது அது ஷேரிங் த பவர் தான். மொத்தம் ஒன்றிய அரசு தான் சொல்லுது உனக்கு எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். பஞ்சாயத்து யூனியன் பிரச்சனை சட்டம் வந்த போது கூட நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்தது. என்னன்னா ஒன்றிய அரசு வந்து பஞ்சாயத்து யூனியனுக்கு டைரெக்டாக போய் பண்ண ஆரம்பிச்சா அது ஒட்டுமொத்தமாக சரிப்பட்டு வராது அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு வந்தது. அதாவது தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு எந்த கட்சி இருந்தாலும், பிஜேபி மட்டும் இல்லை, பிஜேபி, காங்கிரஸ், யுனைடெட் ஃப்ரண்ட் மாதிரி எந்த கட்சி சென்ட்ரலில் வந்தாலும் மத்திய அரசாங்கத்தின் மையமாக இருக்கிற அதிகாரம் வரைக்கும் ஒன்று இருக்கு பாருங்க, அது எப்பயுமே அதிகாரத்தை பிடுங்கணும் தான் நினச்சிருக்கு. அதே போல தமிழ்நாடு போன்ற மாநில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அதிகார குவிப்புக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்கு. அதில் இன்னைக்கு அதிகார குவிப்பு ரொம்ப அதிகமாக போனதுனால அதன் எதிர் விளைவாக தமிழ்நாடு மீண்டும் தன்னுடைய அடித்தளத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். இதுல ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும், பொருளாதார ஆங்கிளா அவங்க சைனாவோட அமெரிக்காவோட பல்வேறு நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே மொழியை பின்பற்றுறாங்க. அந்த ஒரு மத்தியில ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது மாநிலங்கள் வரைக்கும் அந்த மொழி போய் கன்வே ஆகுது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இப்படி ஆக மாட்டேங்குது. பல்வேறு மொழிகளாக பல்வேறு இனங்களாக பிரிஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல மாநில சுயாட்சி அப்படிங்கிறது இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் இருக்கு. ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். முதல்ல இந்தியாவை இந்த விஷயத்துல வேற நாட்டோட தொடர்புபடுத்தி கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. நாம ஆரம்பத்திலிருந்தே மல்டிலிங்குவல் சொசைட்டி தான். அமெரிக்காங்கிறது ஆங்கிலத்தின் அடிப்படையில் உருவாக்குனது. மோர் தென் 80% ஆஃப் சைனீஸ் அந்த ஹான் தேசிய இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய மொழியில வந்து காலங்காலமாக ஒரு எம்பையராக இருந்து உருவாகின ஒரு கவர்மெண்ட் அது. அதை வந்து நம்ம அப்படியே இந்தியாவுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. இந்தியாங்கிறது பல்வேறு மொழி இனங்கள் சேர்ந்த ஒரு யூனியன் தான், கூட்டமைப்பு தான், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆரம்பத்துலேருந்து நம்ம அப்படி தான் இருக்கிறோம். இப்போ நம்முடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இல்லை. இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாநிலங்கள் பேர் நீங்கள் சொல்லுங்கள். மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. சரி, இந்த 3மே இந்திய ஸ்டேட் இல்லையே. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன ஆர்கியூமெண்ட் இதுக்கு நேரெதிராக இருக்குது. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இந்தியாவோட முன்னணி மாநிலங்களாக ஊபி, பீகார், மாபி தான் இருக்கணும். இல்லை, இது மாநிலங்களா சொல்கிறீங்க, நாடா அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் பெரிய மொழி ஹிந்தி. நீங்கள் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்னா இந்தியா வந்து இந்தி மொழி தான் இந்தியாவின் ஒரே மொழியாக இருக்கணும், எல்லாரும் அதை பேசினா நம்ம சைனா மாதிரி அமெரிக்கா மாதிரி வந்துடலாங்கிறது தான் ஆர்கியூமெண்ட்டு இல்லையா? அப்போ இந்தி ஸ்டேட் இல்லை இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார முன்னிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் பார்ப்பா, ஊபியை பார், பீகாரை பார், இந்தியை படிச்சுட்டு எவ்வளோ மேலே வந்திருக்கிறாங்க, நாமும் கற்றுக்கலான்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம்ல. ஆனால் அதுக்கு நேர் எதிராக நிலைமை இருக்குது. இந்தியாவில் நீங்கள் சொல்கிற 3 மாநிலங்கள்லையும் ஹிந்தி மெயின் லாங்குவேஜே கிடையாது. கர்நாடகத்தில் ஐடி வளர்ந்துருக்கு, அங்கே ஹிந்தி மெயின் லாங்குவேஜ் கிடையாது. தெலுங்கானாவில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில், கேரளாவில் ஹிந்தி மெயின் லாங்குவேஜ் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு இது அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுங்க. இந்தியா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்டிஷன். இதை வந்து வேறு எந்த நாட்டோடும் ஒப்பிட முடியாது. இந்தியாவில் வளர்ச்சி அப்படிங்கிறதே நான் இந்தி ஸ்டேட்ஸுடைய வளர்ச்சியாக தான் இந்த நிமிஷம் வந்து இருக்குது. எதிர்காலத்துலேயே அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை, அவங்கெல்லாம் வளராமல் இருக்கணும்லாம் நான் சொல்லலை. இந்தியாவை பொறுத்தவரையில் இதனுடைய பலம் என்பது மாநிலங்களின் பலத்திலிருந்து தான் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு பலம் பெற்று எவ்வளவு தனித்துவமாக அவங்கவுங்களுக்கே உரிய முறையில் வளர்கிறார்களோ அதனுடைய கூட்டு பலம் தான் இந்தியாவோட பலமாக மாற முடியும். இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை, இல்லை உலக அளவில் இந்தியாவோட ஸ்டாச்சருக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவின் பலமே எல்லாரும் சொல்கிறது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தானே. அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, இவ்வளோ டைவர்ஸாக இருந்தாலும் அவங்க ஒன்றா இருக்கிறாங்கன்றது தானே இந்தியாவோட பலமாக பேசுகிறாங்க. அந்த டைவர்சிட்டி போய் எதுக்கு நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒழிச்சுட்டா எப்படி தானே பலமாயிட முடியுமா? எனக்கு புரியல. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி பேசிட்டாங்களா, இந்தியா வல்லரசு ஆயிடுமோ? இந்த ஆர்கியூமெண்ட்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு இந்தியாவோட யதார்த்தத்துலேருந்து பாருங்கள், இந்தியா வில் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் எ ஃபெடரல் சிஸ்டம். இந்தியா வந்து ஃபெடரலாக மட்டும்தான் இயங்க முடியும். நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் கட்சியிலே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் வளர்க்கணும்னு முடிவு பண்ணாலே அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்க்க முடியும்.
அதனால தான் கேரளாவில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டா பரவாயில்லன்னு பிஜேபி தலைவரே சொல்றாரு. உத்தரப்பிரதேசில் கட்சி வளர்க்குற மாதிரி இவங்களால போயிட்டு மணிப்பூர்லேயோ கேரளாவிலேயோ கட்சி வளர்க்க முடியுமா? உங்க கட்சியே ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்தியாங்கிற இந்த டைவர்ஸ் கண்ட்ரியை வந்து எப்படி நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் வளர்ப்பீங்க? அதோட தேவை என்ன? என் தெரியல. இந்த ஆர்கியூமெண்ட்டே வந்து நான் காலகாலமாக கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. ஒவ்வொரு மாநிலமும் தனித்துவத்தோடு வளருது. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஐடி மேனுஃபேக்சரிங் வளர்ச்சி வருது. கேரளாவில் வந்து ரெமிட்டன்ஸ் எக்கானமி முக்கியமாக இருக்குது. கர்நாடகத்தில் வந்து ஐடி முக்கியமாக இருக்குது. அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. குஜராத்தில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து முக்கியமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுடைய புவியியல் சார்ந்த வரலாறு சார்ந்த காரணங்களால் வளர்ந்துட்டு இருக்குது. அது மொத்தம் இது பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம், ஹரியானா எடுத்துக்கிட்டால் விவசாயம், பீகாரும் ஜார்க்கண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனிம வளங்கள். இந்தியாவோட பெரும்பாலுமான கனிம வளங்கள் அங்கே தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சி நிலைகளில் வித்தியாசம் இருக்குது. இதையெல்லாம் அரவணைச்சிட்டு போகிறவங்களால மட்டும்தான் இந்தியாவை வளர்க்க முடியுமே ஒழிய, ஊபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் ஒரே சட்டம் போடுறேன்னு சொன்னால் அதை விட கேலி குத்து வேறு இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பொதுவான விஷயங்களை ஒன்றிய அரசும் தனித்துவமான விஷயங்களை மாநில அரசுகளும் பார்க்கணுங்கிற இந்த ஃபெடரலிசம் என்பது தான் இந்தியாவுக்கான தீர்வு. அதில் இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சரியான ஒரு வழிகாட்டக்கூடிய செயலை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். வெகு விரைவில் மற்ற மாநிலங்களும் இதையே கேட்கும். எப்படி அன்றைக்கி நம்ம மொழி பிரச்சனையில் மற்ற பிரச்சனையில் நம்ம சொன்னதை ஆரம்பத்தில் புறக்கணிச்சிருந்தாலும் பிறகு அதே நிலைக்கு வந்து சேர்ந்தாங்களோ, மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், கேரளா, கர்நாடகாவாக இருக்கட்டும், அதே போலவே இந்த மாநிலங்களுக்கு உரிமை வேண்டுங்கிற இந்த விஷயத்தையும் மற்ற மாநிலங்களும் வந்து கட்டாயமாக கேட்கும். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில். ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல்.